சொல்லுங்க. வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. ஒரு சத்தம் கேட்கட்டும் எல்லாரும். கிருபை புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்கு என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்கு என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சொல்லுங்க எல்லாரும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர்படுங்க, குடும்ப உறவுகள் சீர்பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும். எல்லாரும் சொல்லுங்க. புது கிருபை தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்கு என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். புதிய நாளுக்கு என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாட்களுக்குள் என்னை, ஆமென், புதிய கிருபையால் என்னை. ஹல்லேலூயா. முதல் கவி இப்படியாக சொல்கிறது, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய எந்த ஒரு குறைவுளா இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்திலேயோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயோ எந்த ஒரு காரியத்துல குறைவுகள் இருந்தாலும் சரி, வறட்சியா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கர்த்தர் செழிப்பாய் மாற்ற போகிறார். விசுவாசிக்கும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அந்த கவி நீங்க மாத்திரம் பாட போறீங்க. ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன், நீங்க தான் பாட போறீங்க. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய், குறைவுகள் நிறைவாகட்டும், என்னுடைய வறட்சி எல்லாம் செழிப்பாகட்டும் ஆண்டவரே என்று உற்சாகமாக நீங்க மாத்திரம் பாட போறீங்க. கரங்களை தட்டி எல்லாரும். ஆமென். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு பாடுங்க எல்லாரும், எல்லாரும் பாடுங்க. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, குறைவுகள் நிறைவாகட்டும், என் குறைவுகள் நிறைவாகட்டும். சொல்லுங்க எல்லாரும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும், புது கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க. தாரும் தேவ புது கிருபை, புது கிருபை, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்கு என்னை நடத்து. எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி. ஆமென். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால், வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை, புது கிருபை. சத்தம் வரட்டுமே, எல்லா சத்தமும் தாரும். விசுவாசத்தோட பாட போறீங்க. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா,
என்னை புதிய கிருபையால் புதிய நாளுக்குள் ஆமென் புதிய கிருபையால் நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். சொல்லுங்க எல்லாரும். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடு. கடந்த வருடத்துல எவ்வளவோ நன்மையில் செய்தாரே ஆயிரங்கள். அவர் செய்த நன்மை நினைத்து சொல்லி பாடு. கரங்களா செய்து எல்லாரும். நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. கரங்களா உயர்த்தி எல்லாரோ. நன்றி தகப்பனே நன்றி நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீ அன்பு கூறி பாவம் நீங்கிட கழுவி விட்டே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டே. உமக்கென்று வா பிரித்தெடுத்து உண்மை ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரி. சொல்லுங்க எல்லாரும். ஊழியம் செய்ய. கரங்களா செய்து. நன்றி தகப்பனே நன்மை நன்மை செய்தீரே. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீர். ஆமென். சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டு. சொல்லுங்க எல்லாரும். கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து. நன்றி நன்றி தகப்பனே நன்மை நன்மை செய்தீரே. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து. எல்லாரும் சொல்லுங்க. இருளின் அலையாரம் ஆமென் இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமது சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டு. ஆமென். உமது சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்து. நன்றி நன்றி தகப்பனே நன்மை நன்மை செய்தீரே. சேர்ந்து சொல்லலாமே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். தேவன் நன்மை செய்தார். உங்க சத்தம் கேட்கட்டும். நன்றி பலி. அவருக்கு நன்றி செலுத்தி எல்லாம் உற்சாகமாக. தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நீர் என்னோடு இருக்கும் போது. சொல்லுங்க எல்லாரும். என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. இயேசு என்னோடு. எல்லாரும் சேர்ந்து. என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு
இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து எல்லாம் விசுவாசத்தோடு சொல்லுங்களேன். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து வீழும். அபிஷேகம் அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆமென். அபிஷேகம் எனக்குள், நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு ஆமென் இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே அவர் நம்முடைய ஆமென். ஹல்லேலூயா. எல்ஷடா நீர் என்றும் என்னோடு. யெகோவா ஈரே என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆமென். யெகோவா என்னும் நாமம் உள்ளோரே, எல்ஷடா நீர் என்றும் என்னோடே. யெகோவா ஈரே தேவைகள் சந்திப்பே, என் கூரைகள் நிறைவாக்குவே. யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல்ஷடா நீர் என்றும் என்னோடே. யெகோவா ஈரே தேவைகள் சந்திப்பே, என் கூரைகள் நிறைவாக்குவே. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. சொல்லுவோமா? அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. சொல்லுவோமா? அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. சொல்லுவோமா? அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. வேதம் சொல்லுகிறது, என்னுடைய பலவீனத்திலே அவர் பலனை கொடுக்கிறார், என்னுடைய வியாதியிலே அவர் வைத்தியராய் இருக்கிறார், என் துன்ப வேளையிலே எனக்கு துணையாளராய் இருக்கிறார். ஆமென். என் பலவீனத்தில் பலனானவர், வியாதி நேரத்தில் வைத்தியரும் அவரே. என் பலவீனத்தில் பலனானவர், வியாதி நேரத்தில் வைத்தியரும் அவரே. துன்ப வேளையில் துணையாளரே, என்றும் எந்த ஆறுதலே. துன்ப வேளையில் துணையாளரே, என்றும் எந்த ஆறுதலே. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. சொல்லலாம். அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. சொல்லுவோம். அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. எந்த கண்மலை நீர் அல்லவோ, எந்த அடைக்கலமும் நீர் அல்லவோ, எந்த தாவரம் நீர் அல்லவோ, எனக்கு ஆதாரமே நீதான் ஆண்டவரே. எந்த கண்மலை நீர் அல்லவோ, எந்த அடைக்கலம் நீர் அல்லவோ, எந்த கண்மலை நீர் அல்லவோ, எந்த அடைக்கலம் நீர் அல்லவோ. என்
எந்தன் தாபரம் நீரல்லவோ, எந்தன் ஆதாரம் நீரல்லவோ, எந்தன் தாபரம் நீரல்லவோ, எனக்கு ஆதாரம் நீரல்லவோ. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு சொல்லும். அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. சொல்ல அப்பா, எனக்கு கேடகம் நீங்க ஆண்டவரே. எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் மறைவிடம் நீரல்லவோ, எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் மறைவிடம் நீரல்லவோ, என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ, என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு சொல்லும். அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு சொல்லுமா. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. மீனி சொல்லுமா. நான் அஞ்சிடே, உங்க சத்தத்தை உயர்த்தி. சர்வ வல்லவர் என் ஆண்டு, சர்வ வல்லவர் என்னோடு. நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் மறைவிடம் நீரல்லவோ. சொல்லலாமா. எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் மறைவிடம் நீரல்லவோ, என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ, என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர், என்னை காப்பவர் நீரல்லவோ. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. சொல்லலாமா. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. நீங்க மாத்திரம். அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. எந்தன் கண்மலை நீரல்லவோ, எந்தன் அடைக்கலம் நீரல்லவோ, எந்தன் கண்மலை நீரல்லவோ, எந்தன் அடைக்கலம், எந்தன் அடைக்கலம் நீரல்லவோ, எந்தன் தாபரம் நீரல்லவோ, எந்தன் ஆதாரம் நீரல்லவோ, எந்தன் தாபரம் நீரல்லவோ, எந்தன் ஆதாரம் நீரல்லவோ. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடே நான் சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா இரு தேவைகள் சந்திப்பி, என் குறைகள் நிறைவாக்குவி. யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா இரு தேவைகள் சந்திப்பி, என் குறைகள் நிறைவாக்குவி. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடே நான் அஞ்சிடே,
என்னோடு. ஒரே ஒரு விசை நல்ல வாயை திறந்து ஆமே. சர்வ வல்லவர் என்றும் என்னோடே, அஞ்சிடே நான் அஞ்சிடே. சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அல்லேலூயா. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆண்டு கர்த்தர் நம் கூட இருப்பார். அல்லேலூயா. ஆகையினால் நான் அஞ்சவே மாட்டேன். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற தேவன் என் கூட இருக்கிறார். எத்தனை எதிர்ப்பு, எத்தனை பிரச்சனை, எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் என் படகில் இயேசு இருக்கிறார். அவர்கள் மாத்திரம் நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போ. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடே நான் சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. உங்க குரலை உயர்த்தி என்றும் என்னோடே. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. இந்த ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த பாடலை என் காரில் போகும்போது போட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். நம்ம இந்த பாடலை பாடுவோமேன்னு எனக்கு ஒரு ஆசை. சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போகும் பொழுது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 65 வயது நிரம்பின ஒரு நல்ல கொஞ்சம் வயசானவர் என் கூட ஒரு 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 ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாரு. ட்ராவல் பண்ணும்போது அவரால் நடக்கவும் முடியல, அவரால் எதுவுமே பண்ண முடியல. 4 பேர் அவங்க வீல் சேரில் தான் வந்து என் பக்கத்து சீட்டில் உட்காந்துருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் தனியாக தான் வந்திருக்கீங்களா, உங்களுக்கு யாரும் ஹெல்ப்பெல்லாம் இல்லையான்னு கேட்டேன். அவர் சொன்னார், எப்பா எந்த கண்டத்துலேருந்து எந்த கண்டத்துக்கு போனாலும் கடவுள் எனக்கு துணையாக இருக்கிறாருன்னார். அல்லேலூயா. யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் அறியாத ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு இவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா, நம்பிக்கை கொடுக்கிற தேவன் என் கூட இருக்கிறார்னா. அல்லேலூயா. எந்தன் கண்மலை நீரல்லவோ, எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் கண்மலை நீரல்லவோ, எந்த நடைக்கலம், எந்த நடைக்கலம் நீரல்லவோ, எந்த தாபரம் நீரல்லவோ, எந்த ஆதாரம் நீரல்லவோ, எந்த தாபரம் நீரல்லவோ, எனக்கு ஆதாரம் எந்த ஆதாரம் நீரல்லவோ. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. நீங்க மாத்திரம் அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. யெகோவா என்னும் நாமம் உள்ளோரே, என் ஷடாய் நீர் என்றும் என்னோடே. யெகோவா ஈரே தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். யெகோவா என்னும் நாமம் உள்ளோரே, என் ஷடாய் நீர் என்றும் என்னோடே. யெகோவா ஈரே தேவைகள் சந்திப்பீர், குறைகள் நிறைவாக்குவி. கடைசியா அஞ்சிடே, நல்ல கையை உயர்த்தி ஆமென். என்றும் என்னோடே. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அந்த நல்ல ஆண்டவரை சில நிமிடம் மகிமைப்படுத்தலாம். இருக்கிற இடத்துல அப்படியே எழுப்பி நின்று, நம்ம எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல எழுப்பி நின்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடந்த ஆண்டு நம்முடைய கைகளை பிடித்து நடத்தின ஆண்டவர். நான் ஏற்கனவே சொன்னது, வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் அவருடைய கண்கள் நம்மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். 1ஆம் மாதம் 1ஆம் தேதியில இஸ்ராவேலுடைய கைகளை பிடித்த கர்த்தர் நம்முடைய கைகளையும் பிடித்திருக்கிறார். அந்த நல்ல ஆண்டவரை எத்தனை பேர் உங்க மனதார ஒரு 2 நிமிடம் நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? அப்பா நீ நல்லவர் ஆண்டவரே,
ஆண்டவர் சில கடந்த ஆண்டு எத்தனை நன்மைகளோ நம்ம இழந்து போனோம். கடந்த ஆண்டு ஏதோ ஒரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில குறையாவே இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு புது ஜீவனோடு இந்த புதிய ஆண்டுக்குள் கர்த்தர் கொண்டு வந்து விட்டிருக்கிறார்னா, இந்த ஒரு வருஷம் ஆமென், என் மரம் இருக்கட்டும், என் பிள்ளையுடைய வாழ்க்கையில நான் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய வலது கையை பிடித்து நடத்தி கொண்டு வந்து விட்டு இந்த ஆண்டு நம்முடைய கைகளை பிடிச்சிருக்கிறாரே, அந்த அப்பாவை மனதார சோத்திரம் பண்ணுவீங்களா? உங்க கண்களை மூடி, அப்பா நீர் எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே, நீர் மகிமையுள்ள தேவன் ஆண்டவரே, அற்புதமுள்ள தேவன் ஆண்டவரே, நித்திய கிருபையுடன் இறங்குகிற தேவன் ஆண்டவரே, கண்மலையின் மேல் எங்களை நிறுத்துகிற தேவன் ஆண்டவரே, எங்கள் அடிகளை உறுதிப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. நல்ல கர்த்தர் உங்களை மறந்து சோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா, நீர் எங்களை நினைத்தவரே, எங்களை நடத்தினவரே, எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்தவரே, குப்பையிலிருந்து எங்களை உயர்த்தினவரே, பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் எங்களை அமர பண்ணுகிறவரே. நல்ல கர்த்தரை துதிங்க, நீங்க மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த முதல் மாதத்துல இந்த இடத்துல வந்திருக்கிற எனக்கு தேவ ஜனமே, கர்த்தர் உங்கள் மேல ஒரு மகிமை கர்த்தர் ஊற்ற போகிறார், ஒரு அற்புதத்தை தேவன் இந்த இடத்துல செய்ய போகிறார். ஆமென். கர்த்தர் அநேக உதடுகளை தொட போகிறார், ஒரு புதிய வல்லமையினால கர்த்தர் நிரப்ப போகிறார். இன்றைக்கு கேட்போம், ஆண்டவரே உங்க பலன் எனக்கு வேணாண்டவரே, உங்க தயவை எனக்கு வேணாண்டவரே, ஏன்னா அவருடைய கிருபைகள் புதியது, அவருடைய வல்லமைகள் புதியது. கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள் என்று சொன்னதை போல இந்த ராத்திரி வேளையில யாரெல்லாம் ஆண்டவருடைய வல்லமையை நாடுகிறீங்களோ எல்லார் மேலே கர்த்தர் தம்முடைய அக்கினியை ஊற்றுவாராக, அவருடைய பலனை ஊற்றுவாராக. ஒரு புது பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நம்முடைய சரீரத்தில் இறங்கட்டும். அந்த மகிமை நாம் இப்பொழுது பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு ஆமென் இது முடியாதுதான், நம்முடைய மூளைக்கு இது எட்டாததுதான், ஆனா முடியாததையும் எட்டாததையும் செய்து முடிக்கிறேன் அப்பன் இயேசு என் கூட இருக்கிறார் ஐயா. அந்த மகிமையின் கர்த்தர் உன் நடுவில் வாசம் பண்ணுகிறார். இந்த ஆண்டிலே நமக்குள் வாசம் பண்ணுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். பெற்றுக்கொள்ளுங்க. அந்த கிருபை எனக்கு வேணாண்டவரே, உங்க மகிமை எனக்கு வேணாண்டவரே, உங்க கிருபை எனக்கு வெளிப்படுத்துங்க. என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, Lord I want to see a glory, Lord I want to see a miracle. என்னுடைய வாழ்க்கையில இது நடக்கணும் ஆண்டவரே. ஆமென். மகிமை, மகிமை, மகிமை. ஆமென், ஆமென், ஆமென். அப்படி மகிமை கர்த்தர் அளவில்லாமல் இந்த ஊற்றட்டும், அக்கினியா இறங்கட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புதிய மாதத்துல இந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஏன்னா இது உன்னதத்தின் பலன், ஏனால் நம்முடைய உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற பலன். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை கர்த்தர் இந்த இடத்துல ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். மகனே, மகளே, உன் வாயை திற, இந்த அற்புதத்தை பார்ப்போம். உங்க வாயை திறங்க, கர்த்தருடைய மகிமையை பார்ப்போம். அவர் அக்கினியா இறங்குகிறார், அவர் அக்கினியா இறங்குகிறார். ஒவ்வொரு நாவிலிருந்து அக்கினி விழுவதாக. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு தேவ பிரசன்னத்தை ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் நம்முடைய கைகளை பிடித்து நடத்த அந்த வல்லமையில தேவன் ஒருவரால மாத்திரம்தான் முடியும். அக்கினியாயிரங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. சொல்லுவோம், அக்கினியாயிரங்கிடுமே, அக்னி நாவாக திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக இன்னைக்கு பாயல், இந்த நாளிலே பாயல். அக்கினியாயிரங்கிடுமே, அக்னி நாவாக வந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. மீண்டும் சொல்லுவோம், அக்கினியாயிரங்கிடுமே. எல்லார் மேலும் அந்த உன்னத அக்கினி, அந்த உயிர்ப்பிக்கிற அக்கினி, உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பித்தது.
பள்ளத்தாக்குகளை இறங்கின அக்கினி இந்த குடும்பத்துக்குள் இறங்கட்டும். சொல்லுங்க, என் வாழ்க்கையில இந்த அக்கினியை பார்க்கணும், என் வாழ்க்கையில இந்த மகிமையை பார்க்கணும், என் வாழ்க்கையில இந்த அற்புதத்தை நான் பார்க்கணும். காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக வந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஆவியே ஆவியே சொல்லுவோம், ஆவியே ஆவியே அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் என்னை அக்கினி ஜுவாலையாய். சொல்லுங்க அப்பா, அனலாக்கும் என்னை அசைவாடும், என் மேல, என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, ஆண்டவரே எங்களுடைய சபைகளுக்குள்ளாக, எங்க தேசத்துக்குள்ளாக, எங்க பட்டணத்துக்குள்ளாக அப்பா, ஆவியானவர் மழையாய் ஊற்றுங்க ஆண்டவரே. அசைவாடும் அனலாக்கும் என்னை அக்கினி ஜுவாலையா. சொல்லுங்க அப்பா, இந்த ஆண்டு நான் குளிர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறவனை அல்ல, என்னை அக்கினியாய் மாற்றும் ஆண்டவரே, எங்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுங்க ஆண்டவரே. அநேகர் மேல அந்த விடுதலை கர்த்தர் ஊற்றுகிறது உணர்கிறேன். என்னை அனலாய், என்னை அனலாய், எனக்குள் இருக்கிற இந்த மாம்சம் சுட்டெரிக்கட்டும், சுட்டெரிக்கட்டும் அக்கினியாய். ஓ ஹalleluya, ஹalleluya. கேளுங்க ஆண்டவரே, என்னை அனலாய் மாற்றும். இந்த ஆண்டை கடந்த ஆண்டை போல அல்ல, இந்த ஆண்டு எனக்குள்ள ஒரு ஜெப ஆவி, ஒரு ஆத்தும பாரம், ஒரு அக்கினி எனக்குள்ள பற்றி எரியட்டும். ஆவியே அனலாக்கும் என்னை அக்கினி ஜுவாலையா, அசைவாடும் என்னை அனலாக்கும் என்னை அக்கினி ஜுவாலையா. எல்லார் மேல கர்த்தர் அந்த மகிமை ஊற்றிக்கொண்டே இருக்கிறத உணர்கிறேன். இந்த முதல் மாதத்துல சொல்லுங்க, என் பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புகிறதற்காக நன்றி. எங்கள் பாத்திரங்களை கர்த்தர் நிரப்புகிறதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு அது குறைவாகவே இருக்கலாம், இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நிறைவாக்குகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். நிறைவின் தேவன் என் கூட இருக்கிறார். எத்தனை பேர் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்ல முடியும், கர்த்தர் என்னை நிறைவாக்குவார். ஜீவன் ஹalleluya. உங்க வலது கரத்தை உயர்த்தி கடைசியாக சொல்ல போகிறோம், என் குறைகள் எல்லாம் நிறைவாக்குகிற கர்த்தர் என் கூடயே இருக்கிறீங்க ஆண்டவரே. ஓ நன்றி இயேசுவே, thank you Lord. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அப்பா. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த ஆமென் நாயகரே, என்னை கைவிடாத கைவிடாத தூயவரே, என்னை கைவிடாத தூயவரே, பிரசன்னம் உங்களை மறந்து பிரசன்னம், ஓ தேவ பிரசன்னம் இயேசு ராஜா பிரசன்னம். நன்றி ஆண்டவரே, பிரசன்னம் தேவ பிரசன்னம். கடைசியாக சொல்லுவோம், உங்களை மறந்தப்பா
உயர்த்தி அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, நம்ம எல்லாரும் அப்படியே ஜெப நிலைமையில உட்கார்ந்து, கர்த்தர் நமக்கு ஒரு புதிய ஆண்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டுல கர்த்தர்ட்ட நீங்க கேட்க போறீங்க என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த ஆண்டுல எங்களை கொண்டு, என்னை கொண்டு, ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களை கொண்டு இந்த ஆண்டுல நீங்க என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீங்களோ அதை செய்யும்படி நாங்கள் அப்படியே எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி முதல்ல ஜெபிக்க போகிறோம். ஒரு 2 நிமிடம் தான், நீங்கள் தான் இதற்காக ஜெபிக்க போகிறீங்க. ஆண்டவரே, இந்த ஒரு வருஷம் எங்களுக்கு மீண்டும் எங்களுக்கு கூட்டி கொடுத்தீங்க. ஆண்டவரே, 30ஆம் தேதியை பார்த்தவர்கள், டிசம்பர் 30, ஏன் 31ஆம் தேதி காலையை பார்த்தவர்கள் 1ஆம் தேதியை பார்க்கல இல்லை. ஆனாலும் கர்த்தர் நம்மளை கிருபையாய் கொண்டு வந்து விட்டுருக்கிறாருன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, கடந்த ஆண்டில் நான் எதையோ இழந்துட்டேன். என் ஜெபத்தை இழந்திருக்கலாம், என் வேத வாசிப்பை இழந்திருக்கலாம், சம்திங் ஏதோ ஒன்று நம்ம இழந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டில் கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. உங்களுக்காக தான் இப்போ 2 நிமிடம் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. எல்லோரும் கொஞ்சம் வாயை திறந்து அப்படியே ஜோம் பண்ணுங்களேன், சத்தத்தை உயர்த்தி ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, வாட் கேன் ஐ டூ லார்ட், வாட் கேன் ஐ டூ? இந்த ஆண்டு எனக்கு கொடுத்தீங்க, எங்கள் குடும்பமாய் கூட்டிகிட்டு வந்தீங்க. ஆண்டவரே, கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பதை போல எங்களை சுமந்து கொண்டு வந்து இந்த ஆண்டில் விட்டீங்க. ஆண்டவரே, யாருக்கும் கிடைக்காத ஒரு மேன்மை எங்களுக்கு கொடுத்தீங்க. ஆண்டவரே, இதற்கு நாங்கள் பாத்திரன் அல்ல, ஆனாலும் எங்களை கொண்டு வந்தீங்களே. வாட் கேன் ஐ டூ? நான் என்ன செய்யணும் கேளுங்க. அப்படியே 1 நிமிடம் கேளுங்க. உங்களை நீங்களே கேட்கணும். உங்களை மறந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் அப்பா, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாங்க. சில வேளையில் எதையோ நம்ம இழந்துட்டோம். ஆனால் நான் கடந்த ஆண்டில் இழந்ததை போல் இந்த ஆண்டில் இழக்கக்கூடாது. ஆண்டவரே, இந்த ஆண்டில் புதியவைகளை நான் பார்க்கணும், புது கிருபைகளை பார்க்கணும். என் விரல்களையும் என் கரங்களையும் போருக்கும் யுத்தத்திற்கும் நீங்கள் பழக்கு வைங்க. ஆண்டவரே, ஒருவேளை கடந்த ஆண்டில் என் கண்ணீர் துளி விழாமல் இருந்திருக்கலாம். இந்த ஆண்டில் கேளுங்க. ஆண்டவரே, என் கண்ணீர் துளிகள் விழட்டும். ஆண்டவரே, கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க. ஒரு விஷயம் கேளுங்க, ஒரு விஷயம் கேளுங்க. உங்கள் வாயை திறந்து கேளுங்க. நான் எதில் நான் இழந்திருக்கிறேனோ ஆண்டவரே, இந்த ஆண்டு நான் அதை போல் அல்லப்பா, எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை தாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, God has given new beginning. ஆண்டவரே, ஹல்லேலூயா, கழுகுக்கு ஒத்த பலன் எனக்கு தாங்கப்பா. ஒருவேளை என்னால் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவேன் தீர்மானம் எடுத்திருக்கலாம், அல்லது நான் இந்த காரியத்தை செய்திருக்கணும் தீர்மானம் எடுத்திருக்கலாம். அப்பா, என் தகப்பனே, எனக்கு நீர் செய்யும்படி நீங்க எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு விஷயம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. உங்களை மறந்து நீங்க ஜெபிக்க போறீங்க. நீங்க தான் 2 நிமிடம், எனக்கு தெரியாது, ஆவியானவர் இந்த காரியத்திற்கு ஜெபிக்கும்படி கர்த்தர் ஏவுகிறார். நீங்க மனதில் உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணிருங்க. ஆமா ஆண்டவரே, கடந்த ஆண்டில் இதை செய்ய தவறிட்டேன் ஆண்டவரே, இதை நான் நினைச்சேன் ஆனாலும் தவறிட்டேன். ஆனா இந்த ஆண்டு அப்படி அல்லப்பா. எஸ்ராவை பார்த்து சொன்ன தேவன் 1ஆம் ஆண்டு 1ஆம் தேதி கைகளை பிடித்த கர்த்தர் சொல்லுகிறார், 5வது மாதம் நான் ஆண்டவரே 5வது மாதம் 1 தேதி எருசலேம் வந்தடைந்தான். அப்பா, நாங்கள் வந்தடையணும், நாங்கள் நிற்கணும், யுத்தத்தில் நிற்கணும், பந்தியில நிற்கணும், கல்யாண வீட்டுக்கு போகணும். ஆத்தும பாரம், தரிசனம், தியாகம் எங்களுக்குள் வரட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிடம், ஒரே நிமிடம் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து ஜெபம் பண்ணுங்க. அப்பா, நாங்கள் எங்கெல்லாம் இழந்திருக்கிறோனோ எனக்கு சுட்டி காட்டுங்க ஆவியானவரே, எனக்கு கற்றுக் கொடுங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரின் ஆண்டு நம்முடைய கரங்களை பிடித்து ஆமென், நம்ம எடுத்திருக்கிற தீர்மானங்களிலே கர்த்தர் எதிர்பார்க்கிறபடி, கர்த்தர் விரும்புகிறபடி தேவன் நம்மை நடத்தி செல்ல அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியத்திற்காக அருமையான நோபல் பிரதர் ஜெபிக்க போறாங்க. எல்லாரும் ஒரு மனதில் அப்படியே ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் ஆண்டவரே முழுதுமாக கண்ணின்மணியை போல நீ பாதுகாத்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே 2025ஆம் வருடத்தை ஆண்டவரை முடித்து 2026ஆம் வருடத்தை காண செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி தகப்பனே, மை துதிக்கிறோம். எங்களுக்கு கிருபையாய் ஜீவனை கொடுத்திருக்கிறீர், சுகத்தை கொடுத்திருக்கிறீர், பலத்தை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றியில் இருத்தோடு மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே, கடந்த ஆண்டவரே வருடங்களில் ஆண்டவரே அப்பா, நாங்கள் எந்தெந்த காரியங்களை குறைபாடு
செய்யப்பட்டோமோ அதெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே மூக்க கொடுக்க வேண்டிய நேரங்களை கொடுத்ததில் குறைவோடு இருந்திருந்தோன்னா ஆண்டவரே எங்கள் குடும்பமாக இருந்திருந்தோன்னா தயவாய் மன்னித்து ஆண்டவரே இந்த வருடத்தில் ஆண்டவரே எங்களை பலப்படுத்த ஜப வாழ்க்கையை பலப்படுத்துங்க, வேதத்தை படிக்கிற அனுபவங்களை பலப்படுத்துங்க. இந்த வருடத்தில் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தோடு நாங்கள் எப்பொழுது இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பாவோடு பேசணும், அப்பாவோடு உறவாடணும், அப்பாவோட சத்தத்தை கேட்கணுங்கிற தாகத்தோடு காணப்பட எங்கள் பலப்படுத்துங்க. ஒரு ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமை, ஒரு ஜெப ஆவின் வல்லமை ஆண்டவரே, ஒரு மன்றாட்டின் ஆவின் வல்லமை இப்பொழுது ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலவீனங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எல்லா சோர்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஜெபிக்க முடியாதபடி ஆண்டவரே தடையா இருக்கிற எல்லா தடைகளை இயேசுவின் வல்லமையில் நாமத்தில் நாங்கள் ஆண்டவரே அவரைப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருளின் வல்லமைகள், சோர்வின் ஆவிகள், எல்லா பலவீனத்தின் ஆவிகளை இயேசுவின் வல்லமையில் நாமத்தில் நாங்கள் ஒரு மனதோடு கட்டி அப்புறம் ஜெபிக்கிற ஆண்டவரே. பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வருடத்தில் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மோடு ஐக்கியத்தில் ஆண்டவர் உம்மோடு உறவாடுகிற தானுகள் தரித்திருந்த ஆண்டவரே புதிய பலனை பெற்றுக்கொண்ட ஆண்டவரே, ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் ஆண்டவரே வைத்திருக்கிற நன்மைகளை பெற்று உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்தனை உதவி செய்யுங்க. ஆத்தும தாகத்தை தாருங்க ஆண்டவரே, எங்களுக்காக மாத்திரமல்ல ஆத்தும தாகத்தோடு ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காக அழிந்து போகிற ஆத்துமக்களுக்காக ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை தருவீராக ஆண்டவரே. கடந்த வருடத்தில் ஒருவேளை ஆண்டவரே ஆத்துமக்களை ஜெபிக்க தவறி இருக்கலாம் ஆண்டவரே, தயவாய் மன்னித்து ஆண்டவரே இந்த நாட்களில் வருகிற நாட்களில் ஆண்டவரை ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே. அப்பா பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. உங்க சித்தத்தை மாத்திரம் செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை அறிந்து செயல்படக்கூடிய கிருபையை எனக்கும் எங்களுக்கும் நீர் தருவீராக, எங்கள் ஒவ்வொருக்கும் தருவீராக. எங்கள் தேவ சித்தம் செய்யணும், எங்க அப்பாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்கப்பா. நீர் அப்படி தந்து வழி நடத்த போற கிருபைக்காக சோத்திரம் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த ஒன்றொரு காரியத்திற்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஆமேன். இந்த ஆண்டில் நம்முடைய நல்லா கவனிக்கணும். ஆமேன். நம்முடைய இளைஞர்களுக்காக அதிக கரிசனையோடு ஜெபம் பண்ணணும். தூத்துக்குடியில் ஆமேன் 6 மாதத்தில் 33 கொலைகள் விழுந்திருக்கு. தூத்துக்குடியில் மட்டும். எத்தனை பேர் இதெல்லாம் வாட்ச் பண்ணிங்கன்னு தெரியல. 24ஆம் தேதி ஆமேன் ஒரு கொலை நடந்திருக்கு. ஆமேன். ஆமாம், அதில் கைதி பண்ணவங்களாம் 16லேருந்து 19 தான். 20, 21 கூட என்ன செய்யலை இல்லை. நீங்கள் மாதத்தை பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா சின்ன பசங்களுக்கும் பெரியவங்க இயக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கேம் பண்ணுறக்கு. நம்முடைய சந்ததிகளுக்கு ரொம்ப கருத்தாக நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், சங்கீதம் 27 இருக்குது. ஒரு சந்ததி உண்டு, அது கர்த்தருடைய சந்ததி எனப்படும். நம்முடைய சந்ததிகள் யாருடைய சந்ததிகளாக மாறணும்? ஆமாம், கற்பத்தின் கனி கர்த்தருடையது. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைனே கர்த்தர் என்ன செய்யலை சொல்லலை. ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறார், இந்த பிள்ளையை யாருக்காக வளர்த்துடு? எனக்காக வளர்த்துடு. அல்லேலூயா. ரொம்ப கவனமாக நம்ம கையாள வேண்டியது இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நான் யூத்து கேம்புக்கெலாம் போகும்போது சில பிள்ளைகள் சில ப்ரொஃபஸர்ஸ்லாம் என்கிட்ட சொல்லும்போது அது ரொம்ப வேதனையான இருக்குது. அதெல்லாம் நம்ம ஓப்பனாக பேச முடியாது. ஆகினால் நம்முடைய சந்ததிகளுக்காக, அதே மாதிரி பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம கருத்தாக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். ஆமென். டிசம்பர் மாதம் அரையாண்டு பரீட்சை தான் முடிஞ்சது. ஏன்னோ ஐஏஎஸ் பரீட்சை முடிஞ்ச மாதிரி. ஆமென். ஏதோ ஒரு மாவட்டத்தில் பீர் குடிச்சிருக்காங்க. யார்? பசங்க இல்லை, பிள்ளைகள். ஆமென். நம்ம என்ன ஜென்ரேஷனில் ஓடிக்கொண்டிருக்குன்னு நமக்கு என்ன செய்யலை தெரியல. அடுத்த சந்ததி கர்த்தருடைய சந்ததிகளாக தான் மாறணும். இதுக்காக தான் என்னுடைய பாரம் எல்லாம், இதுக்காக தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாம். இப்போ நம்ம எல்லோரும் பக்கத்தில் கரங்களை கோத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்மத்தில் வந்திருக்கிற அருமையான செல்வகுமார் பிரதர். ஆமேன். அவங்க ஜெம்ஸில் ஜென்எக்ஸ் நான் அடிக்கடி போவேன். ஆமீன். அதில் இருக்கிறாங்க அருமையான தம்பி. அவங்கெல்லாம் சாயர்புரத்தில் வாலிபர்களாக இருக்கும்போதே நான் கேம்ப் அங்கே பேசினேன். ஆமேன். இன்றைக்கி அவங்கெல்லாம் கர்த்தர் நல்லா அவங்கள பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். அருமையான சகோதரர் முன்பாக இந்த ஜெபத்தை ஒரு 3-4 நிமிடம் நடத்த போகிறாங்க. நம்ம எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா.
பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. கண்களை மூடி நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் ஹல்லேலூயா நம்முடைய வருங்கால சந்ததிக்காக நம்ம இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல கரங்களை பிடித்து கொண்டு வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. சத்துரு குறி வைத்திருக்கிற அடுத்த தலைமுறையை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக ஹல்லேலூயா சத்துருவினுடைய கூடாரங்களை கவிழ்த்து போட்டு அங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை இழுத்து கொண்டு வரத்தக்கதான ஒரு பெரிய தேவ வல்லமையை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தரும்படியாக, நம்முடைய சந்ததிக்கு கர்த்தர் தரும்படியாக, சிம்சோனை போல இன்றைக்கு தரிசனமுள்ள தேவ பிள்ளைகள், திட்டமுள்ள அநேகரை சத்துரு தன்வசப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல வாய்களை திறந்து நல்ல தேவ பிரசன்னத்தில் நிறைந்து நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. காலம் கடைசி என்று ஹல்லேலூயா சிம்சோன் கதறுவது போல இந்த ஒரு விசை எனக்கு இறங்கும் என்று சொல்லி என் 2 கண்களுக்கு சரியாக இந்த முழு சத்துருடைய கூடாரத்தை இழுத்து தகர்த்து போடுகிற ஒரு பெரிய வல்லமையை ஹல்லேலூயா கிருபையை இந்த கடைசி நாட்களில் இந்த சந்ததிக்கு ஆண்டவர் கொடுக்கும்படியாக நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல இணைந்து ஜெபிப்போம். ஆவியில நிரம்பி தேவ பிரசன்னத்தில் நிரம்பி ஹல்லேலூயா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படியாக வாய்களை திறந்து நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக, டீனேஜ் பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே பெண் பிள்ளைகளுக்காக, ஆண் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஸ்தோத்திர. பாவத்துக்குள்ளேயோ ஆண்டவரே அடிமைத்தனத்துக்குள்ளேயோ ஆண்டவரே அகப்பட்டு கிடக்கிற எங்களுடைய பிள்ளைகளை என் ஆண்டவரை விடுவிப்பீராக. சத்துரு யாரெல்லாம் பிடித்து வைத்திருக்கிறானோ, யாரெல்லாம் தன்வசப்படுத்தி வைத்திருக்கிறானோ இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கட்டுகள் ஆண்டவரே அவிழ்க்கப்படட்டும். சிறையிருப்புகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். ஆண்டவரே குடிக்கும் ஆண்டவரே போதை வஸ்துகளுக்கு அடிமையாயிருக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தினால அப்படிப்பட்ட எல்லா அடிமைத்தனங்களும் சிறையிருப்புகளும் இப்பொழுது மாறட்டும். ஆண்டவரே எங்களுடைய சந்ததியை, எங்களுடைய பிள்ளைகளை, வாலிபர்களை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக, சுதந்திரமாக தருவீராக. ஒரு புறப்படுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த 2026 ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் எங்களுடைய மாவட்டத்தில், தேசத்தில், மாநிலத்தில் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு சுதந்திரமாக தருவீராக. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த நாட்களில் பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற, பாவத்தை உணர்ந்து கொள்ளாத ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற குடும்பங்களுக்கு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை எழுப்பி தருவீராக. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி கேட்போம். திருச்சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவருக்காக செயல்படுகிற பிள்ளைகளாக இந்த வருஷத்திலிருந்து கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே எங்களுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆண்டவர் அநேக தேவ பிள்ளைகளை எழுப்பி தந்தீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எமில் ஜெபசிங் என்ன ஒரு ஆண்டவரே, BOM ஸ்டான்லி என்ன, அகஸ்டின் ஜெபகுமார், தியோடர் வில்லியம்ஸ், இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே தேவ பிள்ளைகள் எழுப்பின இந்த மாவட்டத்தில் வைராக்கியமா ஜெபிங்க. இந்த வருஷத்தில் அப்படிப்பட்ட தலைவர்களை எங்க பட்டணத்தில் உருவாக்கி தாங்க. எங்களுடைய பட்டணத்தில் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே வாலிபர்கள் எழும்பட்டும். நீங்க சொல்லும் பொழுதே அது நடக்கணும். நீங்க சொல்லும் பொழுதே நடக்கணும். நல்ல ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் நிரம்பி அதிகாரத்தோடு கூட சொல்லுங்க. சத்துருவினுடைய கைகளில் இருக்கிற, அகப்பட்டு கிடக்கிற, பிடிக்கப்பட்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை எங்களுக்கு எழுப்பி தருவீராக. திருச்சபைக்கு முன்மாதிரியாக கர்த்தர் எழுப்பி தருவீராக. நல்ல கரங்களை உயர்த்தி கேட்பாம. 2 கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, 2 கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே ஆதி நாட்களில் இருந்த ஒரு வாலிப கூட்டம் எழும்பினது போல ஒரு திரள் கூட்டம் மறுபடியும் எழும்பட்டும், மறுபடியும் எழும்பட்டும். இந்த தூத்துக்குடி அசைக்கிற, தேசத்தை அசைக்கிற தலைவர்கள் மறுபடியும் எழும்பட்டும், மறுபடியும் எழும்பட்டும். ஆண்டவரே நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலை, ஒரு ஜெயத்துக்காக இந்த 2026 அநேக வாலிப பிள்ளைகள் கர்த்தர் எங்களுக்கு சுதந்திரமாய் தருகிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஆமென். நல்ல கவனிங்க. நான் ஏன் இவ்வளோ பாரப்படுறேன்னா, கடந்த நாட்களில் நான் டிசம்பரில் வரிசையாக நாங்கள் கன்வென்ஷன் போயிட்டே இருந்தோம். நான் கடைசி வாரம் ஒரு சபையுடைய கன்வென்ஷனுக்கு போகும்போது அங்கே இருக்கிற குருவானவர் ஆச்சரியப்படும் விதமாக என்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னார். எங்களுடைய சபையினுடைய நான் ஆராதனை நடத்தும் போது, கடைசி ப்ரேயரில் நடத்தும் போது ஐ ஆம் ரியலி ஷாக். ஆமென். நானும் பிரேம் பிரதர் எங்கள் ஃபேமிலியெல்லாம் வந்திருந்தாங்க. அங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறாங்க. மெதுவா மெதுவா மெதுவா. அல்லேலூயா. நான் குருவன்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், ஐயா ஒவ்வொரு வெனஸ்டேயும் 2 மணி நேரம் அவங்கள வச்சு நாங்கள் ஜெபம் நடத்துகிறோன்றாங்க. நான் பெந்திகோசு சபையை பேசல. ஆமே. நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஏன்னா எங்களை கர்த்தர் கொண்டு போகிறதெல்லாம் இப்படிப்பட்ட சபையில் தான் கொண்டு வர்றாரு. இந்த சண்டையை போட்டு மண்டையை உடைக்கிற இடத்துக்கு எங்களை கூட்டிகிட்டே போகலை. அதெல்லாம் உயிர் இழந்து போய் கிடக்கு. இன்றைக்கி ரொம்ப கரிசனையாக ஜெபிக்கணும். வாலிபர்களுக்கு தரிசனம். அந்த அவங்க நீங்கள் நல்ல கவனிங்க, கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. எங்கேயாவது கன்வென்ஷனில் இப்படிப்பட்ட வாலிபரில் பாடுறதை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆரம்பிக்கும் போது பிள்ளைகள் நின்று கை தட்டி பாடிட்டு இருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அங்கே எல்லாம் பாடுறான், எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குருவானவர் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஆராதனை நடத்துகிறாரு. அப்புறம் எழுப்புதல் வருமா வராதா? கிராமத்தில் வருது, சிட்டியில் வர மாதிரி இருக்குது. அல்லேலூயா. அது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்போ ஒரே ஒரு நிமிடம் நம்ம திருச்சபைகளுக்காக ரொம்ப கரிசனையாய் நான் அடிக்கடி சொல்லுது, பாலிட்டிக்ஸே வேண்டாம், எழுப்புதலை பார்ப்போம். என் வாலிப பையன் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறான்னா அதை பாருங்கள், அதை பார்த்து சந்தோஷப்படுங்க, அதை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. ஒரு சபையில் கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் வளர்க்குறாருன்னா சந்தோஷப்படணும். அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லோரும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி நம்முடைய திருச்சபைகளுக்காக ஒரே ஒரு நிமிடம் நல்ல வாயை திறந்து சில திருச்சபையினுடைய காரியங்களை கேட்கும்போது மனதுக்கு வேதனையாக இருக்குது. சண்டை சத்தம் கேட்குது, கர்த்தருடைய சத்தம் கேட்கல, சோத்திர சத்தம் கேட்கல, துதி சத்தம் கேட்கல. ஏசப்பான்னு கொஞ்சம் கதறுங்க. நம்ம எந்தெந்த திருச்சபைகளெல்லாம் இருக்கோமோ, அப்பா எங்கள் திருச்சபையிலும் கதறி அழுகிற வாலிபர் கூட்டத்தை கொடுங்கப்பா. கதறுகிற ஜெபராள்களை கொடுங்க ஆண்டவரே. சிறப்பிலே நிற்கிற மோசைகளை கொடுங்க ஆண்டவரே. யுத்தம் செய்கிற தானியேலுக்களை கொடுங்க, யோசுவாக்களை கொடுங்க ஆண்டவரே. வேற எதுவும் கேட்கலப்பா ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபை ஒரு முன்மாதிரியாய் மாறட்டும் ஆண்டவரே. நீங்க சந்திங்க ஆண்டவரே, நீங்க சந்திங்க ஆண்டவரே. அன்றைக்கு அருமையான தம்பி ஜெபித்தது போல எமிலன் எழும்புனாங்க, அகஸ்டினன் எழும்புனாங்க, பாஸ்டர் மோகன் எழும்புனாங்க. ஐயா எத்தனையோ விரல் விட்டு சொல்ல முடியாத தேவ மனிதர்கள் எழுப்பப்பட்ட இந்த மாவட்ட ஆண்டவரே, ஆண்டவரே எங்கே எங்கே கர்த்தர் கணக்கு கேட்பார். திருச்சபை தேவ ஜனமே, எனக்கு தெரியாத ஆவியானவர் பாரப்படுத்துகிறது நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு நாம் கணக்கு கொடுக்கணும். எங்கள் திருச்சபையில் மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறது இருக்க. கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம், சோத்திரம் பண்ணுவோம், சோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே பக்கத்தில் கைகளை போத்து கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த ஆண்டு என் கைகளை பிடித்து ஜெபிக்கிற இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் சொல்லி மனதார அவங்கள வாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆண்டு இந்த குடும்பத்துடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும் ஆண்டவரே. ஆமீன். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கட்டப்படாத வீடுகள் கட்டப்பட, எந்த நன்மைகளெல்லாம் தடையாக இருக்கிறதோ அந்த தடைகள் உடைவதாக, இயேசுவின் நாமத்தினால் உடைவதாக. ஆண்டவரே ஒரு ஊற்று திறக்கப்படுவதாக, வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உயர்வை கர்த்தர் கட்டளையிடுவீராக. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற வியாதிகள் மறைவதாக, எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களின் கிரிகள் அழிவதாக. கர்த்தருடைய மகிமை இந்த ஆண்டில் பார்க்க உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறது இருக்க. கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஹல்லேலூயா. அதே போல் கடந்த மாதத்துடைய எல்லா ஊழியம், டிராவல், நம்முடைய கிறிஸ்மஸ் கேரல் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். அதற்காக நன்றி செலுத்தலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். நாங்கள் இரவும் பகலும் பல
முறை நாங்கள் டிராவல் பண்ணணும். ஆமீன். எந்த இடத்துல கர்த்தர் கூட்டத்தை தடை செய்யாம கர்த்தர் கிருபையாய் நடத்தி கொண்டு வந்தார். அதற்காக கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே. முக்கியமா ஒரே ஒரு காரியத்துக்கு நீங்க எல்லாரும் ஜெபிக்க போறீங்க. இடையங்குடி சேகரத்தை சேர்ந்த ஒரு 6 திருச்சபைகள் சேர்ந்து ஜனவரி 15ஆம் தேதி வாலிபர் முகாம் வச்சிருக்கிறாங்க. அதில் அடிமை நான் கலந்து கொள்ள இருக்கிறேன். ஆமீன். நீங்க கொஞ்சம் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே அந்த இடத்துல திருச்சபை வாலிபர்களை சந்திங்க ஆண்டவரே, அந்த இடத்துல கர்த்தர் எழுந்தருளுங்கன்னு சொல்லி நீங்க ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அர்ப்பணிக்கிற நேரத்தில் வாலிபர்கள் வந்து அர்ப்பணிக்கணும் ஆண்டவரே. கர்த்தருக்காக எழும்புன ஆண்டவரே. நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துன்னு சொல்லி ஒரு வார்த்தை நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா அது எங்களுக்கு பெரிய பலனா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து ஆந்திரா ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்க எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமீன். அதை தொடர்ந்து அநேக ஊழியங்கள் மார்ச் மாதம் நம்முடைய லென்த் டேஸ் ஆரம்பிச்சிருது. அதுல எல்லா நாளும் கூட்டத்துக்கு போகிறோம். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே வலது கரத்தை வைத்து நம்முடைய மிஷனரி ஊழியங்களுக்காக பிள்ளைகளுக்காக ஆண்டவர் எந்த ஆண்டில் இல்லாத அளவு இந்த நாளில் அநேக மிஸ்டரியில் கிறிஸ்மஸ் நாளில் தாக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்தோம். ஆமீன். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை சுற்றி வேலியை போடுவீராக. அநேக மிஸ்டரி எல்லைகள் இன்னும் விரிவாகட்டும் ஆண்டவரே. அநேக மிஸ்டரி குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், கர்த்தருடைய மகிமையை பார்க்கட்டும். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபத்தை கேட்பதற்காக ஆமீன். நல்ல கரங்களை தட்டி Thank you Lord. எந்தன் கண்மலை நீரல்லவோ, எந்தன் அடைக்கலம் நீரல்லவோ, எந்தன் ஆதாரம் நீரல்லவோ, எந்தன் தாவரம் நீரல்லவோ, எந்தன் ஆதாரம் நீரல்லவோ, எந்தன் தாவரம் நீரல்லவோ. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அல்லேலூயா. யாவருக்கும் என் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம், என்னடா வருஷம் துவங்கி 7 நாள் ஆச்சுன்னா இந்த மாதம் முழுதும் புத்தாண்டு வாழ்த்து சொல்லலாம். அல்லேலூயா. இன்னும் நான் சொல்ல போனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய நாள். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு சாட்சியை நம்ம சுருக்கமாக கேட்க போகிறோம். கடந்த நாட்களில் நம்முடைய கேர்சல், அமுதா நகர் கேட்சலில் நாங்கள் கேட்சல் முடிச்சுட்டு இந்த ஆண்டு எல்லா கேட்சல்லையும் அநேக புறஜாதி ஜனங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அதிலிருந்து ஒரே ஒரு சாட்சியை மட்டும் கேட்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் இப்போதைக்கு இந்து மதத்தில் தான் இருந்தேன். இப்போ கல்யாணம் முடிஞ்சு 11 வருஷம் ஆச்சு. எனக்கு குழந்தைகள் கிடையாது. நானும் என் வீட்டுக்காரங்க மட்டும்தான் இருக்கோம். என் வீட்டுக்காரங்க டைல்ஸ் வேலை பார்க்குறாங்க. நான் இப்போதைக்கு வீட்டில் தான் இருக்கிறேன். எனக்கு இப்போ கடந்த கிழமை இப்போ ஒரு மாதமாக நான் ஆண்டவர் மேலே முழுசாக நம்பிக்கை வச்சு ஆண்டவர்கிட்ட நான் இறங்கிட்டேன். ஆனால் இறங்கி இப்போ ஒரு வாரமாக எனக்கு ரொம்ப குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம். வேலையும் வேறு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் திங்கக்கிழமை அன்னைக்கு எனக்கு சாப்பாடு கூட வழி இல்லாத அளவு நான் ரொம்ப இதாகிட்டேன். அதில் வாங்கின கடனை எப்படி அடைக்க வைக்கன்னு தெரியாமல் வீட்டுக்காரங்க சூசைட் பண்ணுற அளவுக்கு இதாகிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு இந்த மாதிரி எனக்கு எஸ்தர் அக்கா இந்த மாதிரி ஜபத்துக்கு நீ வான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நான் அதில் போய் தான் எனக்கு ஆண்டவர் மேலே முழுசாக நம்பிக்கை வச்சு நான் அதில் இறங்கினேன். அதனால அந்த அக்கா சொல்லி நம்ம ஐயா சாம் அர்னால்ட் ஐயாட்ட சொல்லி எனக்கு ஃபோன் காலில் ஜெபம் பண்ண சொன்னாங்க. அவங்க திங்கக்கிழமை நைட்டு எனக்கு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எனக்கு ஆண்டவர் உண்மையிலே எனக்கு கையை பிடிச்சி எனக்கு தூக்கி விட்டு நீ கலங்காதம்மா உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் அதால் எந்திரிச்சு என் வீட்டுக்காரங்களுக்கு எந்திரிச்சு இந்த சர்ச்சில் உள்ள எண்ணெயும் எடுத்து தலையில் போட்டுவிட்டு நெத்தியில் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி 3 மட்டும் சிலுவை போட்டு விட்டு நானும் அதை மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சேன். எந்திரிச்சதுக்கப்புறம் எனக்கே ஒரு தெளிச்சி உண்டான மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ 2 நாளாக நாங்கள் 2 பேர் நல்லா இருக்கோம். குடும்பத்தில் எந்த ஒரு இது இல்லாமல் சந்தோஷமாக இருக்கோம். அதுக்கு எங்களுக்காண்டி ஜெபம் பண்ண சாம் அர்னால்ட் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் இயேசு நம்மளோட கூட இருக்கா அப்படிங்கிறத நான் இந்த சாட்சி மூலயமா நான் எல்லாருக்கும் கூறுகிறேன். ஆண்டவருக்கு சோத்திரம்.
தொடர்ந்து அந்த அன்பு சகோதரிக்கு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் வந்திருக்கிறாங்க. 2 பேரும் எழும்பி நில்லுங்க. நம்ம வலது கரத்தை உயர்த்தி இவங்களுக்காக எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணலாமா? இவங்க கற்பத்தை கர்த்தர் திறக்கட்டும். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வாராக. இயேசுவின் நாமத்தினால இந்த குடும்பத்துடைய வெறுமைகள் நிறைவாய் மாறுவதாக. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ பிரதர். காட் பிளஸ் யூ. உட்காருங்க. ஆமென். பாருங்க, எனக்கு நாங்கள் கேர்சல் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். லேட் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 9:30 10 o'clock தான் எஸ்தர் அடித்து ஜோமனும் அவங்க மருந்துலாம் வாங்கி வச்சுட்டாங்க. ஆமே, நம்முடைய ஆண்டவர் ஜீவனை கொடுக்குற ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய கேர்சல்ஸ்லாம் இப்படிப்பட்ட அற்புதங்களை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, செய்து கொண்டே இருக்கிறார். இன்னமும் செய்வார், இனிமேலும் அவர் செய்வார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை எடுத்தவங்க வாசி. இதிலும் பெரிதானவையை காண்பா என்றார். அல்லேலூயா. அப்படியே பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, இதிலும் பெரிதானவையை. நல்ல சந்தோஷமாக மனசார சொல்லணும். அல்லேலூயா. இதிலும் பெரிதானவையை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசு ஒரு சிலரை பார்த்து தான் சொல்வார் சில வார்த்தைகளை. ஆனால் இங்கு ஒரு மனிதனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். நாத்தான்வேல் என்று சொல்லக்கூடிய ஒரு சீசனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். ஏன் கர்த்தர் இந்த நாத்தான்வேலை பார்த்து இதை சொன்னார்? அந்த நாத்தான்வேல் பெரிதானவையை கண்டாரா அப்படின்னா நிச்சயம் கண்டார். இந்த யோவானில் மாத்திரம்தான் இவருக்கு பெயர் நாத்தான்வேல் என்று கொடுத்துருக்கு. மீதி நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் நீங்கள் படிச்சிங்கன்னா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வரைக்கும் இவர் வருவார். இவர் என்ன பேரில் வருவார்னா பர்த்திலேமேயுன்னு வருவார். என்னன்னு வருவார்? அவர் தான் இந்த நாத்தான்வேல். அல்லேலூயா. அந்த நாத்தான்வேலை பார்த்த அந்த 12 சீஷர்களில் இவர் ஒரு சீஷர். இந்த நாத்தான்வேல் இஸ் நாட் ஆர்டினரி பர்சன். இவர் ராஜ பரம்பரையை சார்ந்தவர். கானா ஊரில் இவர் வசிக்கிறவர். இவர் ராஜ பரம்பரையில் இருக்கிற இந்த நாத்தான்வேல். ஆனால் இவருடைய காரியமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எவ்வளோ பர்ஃபெக்டாக வாழ முடியுமோ அவ்வளோ பர்ஃபெக்டாக வாழுகிற ஒரு மனிதன் தான் இந்த நாத்தான்வேல். நாத்தான்வேல் ஒரு காரியத்தை அறிந்திருந்தான். என்ன அறிந்திருந்தான்? ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறாரா, எங்கள் வாழ்க்கையில் வருவாரா, என் வாழ்க்கையில் நன்மை வருமா, என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோடு தான் இந்த நாத்தான்வேல் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து வந்தார். முதல்ல இந்த நாத்தான்வேலை பிலிப்பு சந்திக்கிறார். பிலிப்பும் நாத்தான்வேலும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உள்ளவர்கள். இப்போ பிலிப்பு நாத்தான்வேலை பார்க்கும்போது முதல்ல சொல்லுகிறார், இந்த நாத்தான்வேலை பார்த்து ஏன் ஆண்டவர் இதிலும் பெரிதானவையை காண்பாய் என்று சொன்னார்னா ஒரு 3 காரியம்தான். அதே அதிகாரத்திலேருந்து உங்களோடு நான் பேச போகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இந்த பெரிய காரியத்தை செய்யணும்னா நம்பர் 1 முதல்ல நீங்கள் வாசிக்கணும். 45 46 வாசிங்க. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசு என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றார். அல்லேலூயா. இந்த ஆண்டில் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்னா வந்து பார். பக்கம் சொல்லுங்க, வந்து. நம்ம இந்த வந்து பாருன்றது எப்போ சொல்லுவோம் தெரியுமா? ஏலே ஒரு கை பார்த்துருவோம். வந்து அந்த வந்து பார் இல்லை, நம்ம அதை தான் நிறைய செய்வோம். நான் யார் தெரியுமால, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, ஒரு கை பார்த்துருவோம். வந்து அதை சொல்லலை. பிலிப்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பு இந்த நியாயப்பிரமாணத்தையும் மற்ற எல்லா காரியத்தையும் பிலிப்பு என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிந்திருக்கிறார். அதை தான் அந்த 5ஆம் வசனத்தில் நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்தில் மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அப்போ நல்ல கவனிங்க, பிலிப்பு ஆல்ரெடி மோசையின் நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிந்திருக்கிறார். 2வது சொல்லுகிறாரு, பிலிப்பு சொல்றாரு, அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசு என்றான். இப்போ பிலிப்புக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு. இவர் தான்ப்பா தெய்வம், இவர் தான்ப்பா ரட்சகர், இவர் தான்ப்பா மீட்பர் அப்படின்னு பிலிப்புக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. ஆனால் நம்மால் இருக்கிறாரு நாத்தான்வேலுக்கு, எப்பா
கானா ஊரில் இருக்கிற ஒரு சின்ன ஊருக்கு பேர் தான் என்னது? நாசரேத்து. இந்த நாசரேத்தில் 30 வருஷம் இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்குள்ளே தான் இருந்தார். 30 வருஷம் இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் இயேசுவா பார்க்கல. யாரா பார்த்தாங்க? யோசேப்பின் குமாரன். இப்போ நான் அந்த ஊரில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை பார்த்து முதல்ல சேமரன், எங்கள் அப்பா பேர் தெரிஞ்சால் மோசஸனுடைய பையன்னு சொல்லுவாங்க. இப்போ சின்ன எக்ஸாம்பிள், இப்போ எங்கள் அக்கா பையன் எங்கே இருக்கான், இவன் யாருப்பா? விக்டரனுடைய பையன், இப்படி தான் சொல்லுவாங்க. இந்த இதில் தான் நம்ம இந்த ஊரில் இப்போ பிரேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே பண்ணாலும் பிரேமுன்னா டக்குன்னு தெரியாது. பாலண்ணன் பையன் பிரேமுன்னா தான் என்ன செய்யும்? இப்போ அவர் பெரிய லைட்டரு. அல்லேலூயா. ஆமாம். இப்போ இதுதான் நம்முடைய அடமொழி. என்னென்னா இன்னாருடைய பையன், இன்னாருடைய பேரன், இன்னாருடைய ஆள், இப்படி தான் சொல்லி அறிமுகமாயிட்டே இருப்பாங்க. அதனால் நாத்தான் வேலை கானா ஊரில் இருந்ததுனால நாசரேத் வந்து ஒரு சின்ன ட்ராப் மாதிரி தான் இருக்கும், ஒரு ஸ்மால் பிளேஸ். இந்த ஸ்மால் பிளேஸில் இருந்து இவன் யோசேப்புடைய குமாரனாக தான் அறியப்பட்டார். நாத்தான் வேலுக்கு யாரும் அறியப்படாமல் இருக்கிறாரு? இயேசுவா அறியப்படலை. முதல்ல இவன் கண் என்ன செய்யணும்? திறக்கப்படணும். பக்கத்தில் இந்த ஆண்டு சொல்லுங்கள், நம்ம கண்ணு கொஞ்சம். அல்லேலூயா. நமக்கு பிரச்சனையே எங்கே தான் இருக்குது? நான் தெரிகிறேன்ல இப்போ. அல்லேலூயா. சில பேருக்கு பிரச்சனையே வேதத்தின் பக்கம் போகாது, ஆராதனை பக்கம் போகாது, எல்லா பக்கம் போகும், எங்கே மட்டும் போகாது? இந்த கண்ணை தான் சொன்னேன். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெரில, நம்ம மேலே அவர் ஒரு கண்ணையே வச்சிருக்கிறாருன்ட்டு. அல்லேலூயா. இப்போ பிலிப்பிட்ட கேட்குறான், இந்த நாசரேத்திலேருந்து அப்பா நன்மை வரப்போகுது, இந்த நாசரேத்திலேருந்து அற்புதம் நடக்க போகுது. இதனால தான் பாருங்கள், கடைசி வரைக்கும் இயேசு எந்த அற்புதத்தையும் எங்கே செய்ய முடியல. ஏன்னா அத்தனை பேரும் அவிசுவாசியாகவே இருந்துட்டான். யாருடைய குமாரன், யாருடைய குமாரனே சொல்லிட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏழை நீங்கள் வா அப்படின்னு கூப்பிட்டுருவாங்க. நீங்கள் யாராவது ஏழைன்னு கூப்பிடுவீங்க? இதுதான் சொந்த வீடு. திடீர்னு ஏழை உனக்கு அறிவு இருக்கான்னு கூட கேட்பாங்க நம்மளை பார்த்து. அல்லேலூயா. இது வந்து ஏன்னா வேதம் சொல்லிட்டு உனக்கு சத்துருவே எங்கே தான் உட்காந்துருக்கான். அல்லேலூயா. நமக்கு உள் வீட்டில் என்ன இருக்காது? மரியாதையே இருக்காது. ஆமென். ஆமாம். நம்மளை இப்படின்பாங்க, கேட்டால் சொல்லுவாங்க. என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், நீங்கள் எல்லாருக்கும் வேணால் ஊழியக்காரனாக இருங்க, எனக்கு நீங்கள் யார் தான்? அப்பா தான். அது 100க்கு 100 உண்மை தான், அது மாறவே மாறாது. இப்போ நம்முடைய லைஃப் ஸ்டைலில் பாருங்கள், இயேசு கிறிஸ்து 30 வயசு வரைக்கும் அவருடைய இமேஜின் வந்து யோசேப்பின் குமாரன். உண்மையில் அவர் யோசேப்பின் குமாரனா பிதாவுடைய குமாரனா? கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஆமே. இன்னைக்கு நிறையவருடைய பார்வை என்ன செய்யப்படலை? திறக்கப்படலை. இவன் தச்சனுடைய குமாரன்பா, இவன் யோசேப்புடைய பிள்ளைப்பா அப்படின்னே சொல்லி சொல்லி நாத்தான்வேலுடைய மைண்ட் செட்டும் அப்படியே என்ன செஞ்சிருச்சு? மாறிச்சு. இப்போ தான் பிலிப்பு சொல்கிறான், நீ முதல்ல வந்து பார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த ஆண்டில் கத்த சொல்ல அப்படியே உன் கண் அப்படியே பார்க்குதோ, வசனத்தின் பக்கம் திரும்ப முடியலையோ, ஆண்டவர் பக்கம் திரும்ப முடியலையோ, அவிசுவாசமாகவே பிசாசு ஆமென் இந்த நாசரேத்திலேருந்து நன்மை வருமா, இந்த இடத்துலேருந்து நன்மை வருமா, இந்த இடத்துல நான் சொல்லிட்டா தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், எந்த இடத்துலேருந்து நன்மை வராது நீங்கள் நினச்சிங்களோ அங்கேருந்து தான் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறே. அல்லேலூயா. கடந்த வாரம் அருமையான தாஸ் பிரதர் இங்கே வந்திருக்கிறாங்க. நாங்கள் வேம்பாரில் முதல் வாரம் நாங்கள் போய் எங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தோம். நல்ல கவனிங்க, ஒரு குடும்பம் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு காலையிலே இப்படி போயிட்டுருக்குறோமே, ஏதோ ஒரு நல்ல ஆராதனை எங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு அந்த குடும்பம் ஆசைப்பட்டிருக்காங்க. நம்ம தாஸ் பிரதர் அந்த சிலுவைபுரம் சர்ச் வந்து ரோட்டுக்கு மேலேயே இருக்குது, ஈசிஆரில் ரோட்டுக்கு மேலேயே இருக்குது. திடீர்னு பார்த்தா கார்லேருந்து 4 பேர் உள்ளே இறங்கி உள்ளே வந்து உட்காந்து எங்கள் மக்கள் கை தட்டுறாங்களோ இல்லையோ அவங்க நல்லா தட்டினாங்க. அல்லேலூயா. எங்கள் மக்கள் நல்லா ஆராதிச்சாங்களோ இல்லையோ அவங்க நல்லா என்ன செஞ்சாங்க? நல்லா என்ஜாய்மெண்ட் ஆராதிச்சாங்க. கடைசியில் எல்லோரும் அங்கே சிலுவைபுரத்தில் அருமையான மக்கள். நான் ரொம்ப நேசிக்கிற கிராமம். நான் வந்து ஒரு சண்டே ஃப்ரீயாக இருக்கிறேன்னா வாய் விட்டு திறந்து வரேன்னு சொன்ன ஒரே ஊர் அந்த ஊர் தான். ஏன்னா 26 வருஷம் அந்த ஊருக்கு போகிறோம். அல்லேலூயா.
அதனால் தாசும் அவன் கேட்குற நேரம் நமக்கு டேட்லாம் இருக்காது. அதனால் நாங்களாக இருக்கிற நேரத்தில் நான் பிரேமி எல்லோரும் நாங்கள் என்ன செஞ்சுருவோம், அடிக்கடி போவோம். அப்போ அந்த ஜனங்கள் எல்லாம் ஜோம் பண்ண வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஜோம் பண்ணி முடிச்சுன்னு இந்த ஃபேமிலி பின்னாடி நிற்கிறாங்க. நான் என்ன நினச்சேன், தாஸுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க போல இருக்குது, யாருக்கோ தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க போல. இல்லை, அவங்க வந்து பார்ப்போன்னு வந்தாங்க. அல்லேலூயா. ஜெபிக்கும் போது கர்த்தர் சில காரியத்தை வெளிப்படுத்தினார். கண்ணீரோடு இருந்தாங்க. அவங்க பையனுக்கு திருமணமாகி குழந்தை இல்லை. கர்த்தர் சொல்லுகிற இந்த ஆண்டில் கர்த்தர் இந்த குறையை நிறைவாக்குவார்னா அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெபித்தோம். இப்போ நல்லா கவனிங்க, நம்ம அப்படியே ட்ராவல் காரில் தானே நம்ம பாட்டு பாடிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லைப்பா, ஓய்வு நாள் கர்த்தருடையது. நீ எங்கே போனாலும் இருக்கிற இடத்துல வந்து பார், அந்த இடத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நான் யோசனை பண்ணேன், எப்பா தாசு சர்ச்சுக்காக கர்த்தர் நம்மளை கொண்டு போனாரோ தெரில, அவங்களுக்காகவே கர்த்தர் கொண்டு போயிருக்கிறார். சில நேரத்தில் நமக்கு தெரியாது பாருங்க. நம்ம இந்த நேரத்தில் தான் அசட்டை பண்ணிடுறோம். இப்போ நான் நிறைய பேருக்கு இன்விடேஷன் கொடுப்போம். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த வேர்டை ரொம்ப கவனிக்கணும். ஆமாம், இடுக்கமான வாசல் வழியே சிலரா பலரா? சிலர். இந்த சிலர்ன்றதை ரொம்ப ஆண்டவர் மென்ஷன் பண்ணுவார். ஏன்னா ஆண்டவர் சிலரை அழைக்கலை, பலரை தான் அழைச்சாங்க. ஆனால் சிலர் தான் என்ன செஞ்சான், உள்ள வந்தான். நல்ல கவனிங்க, மன்னாவை ஆண்டவர் சொன்னார், எப்பா ஞாயிற்றுக்கிழமை காலையில் உனக்கு என்ன சொல், ஓய்வு நாளில் மன்னா என்ன செய்யாது, பாளையத்தில் விழாதுன்னாராம். பலர் போனானா சிலர் போனானா? பலர் போனான், சிலர் எங்கே போயிட்டான்? இதுதான் நடக்கும். வேதத்தில் ஒரு பெரும் கூட்டம் கர்த்தரே என்ன செய்யாது, அறியாது. ஆனால் ஒரு சிறு கூட்டம் இருக்க, கண் திறக்கப்பட்டு உள்ளே வந்தால் கர்த்தர் அவங்களோடு பேச ஆரம்பிச்சிருவார். இந்த ஆண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், முதல் இன்விடேஷன் வந்து பார். கம் அண்ட் see. கம் அண்ட் see. நம்முடைய ஆண்டவர் எட்டி பார்க்கிற தேவன் அல்ல, என்னை கட்டி பிடிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமாம், மித்த தெய்வத்துக்கும் நம்முடைய தெய்வத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? என்னுடைய தேவன் என் கூடயே இருப்பாரையா. என்னுடைய தேவன் இறந்ததையும் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். என்னுடைய தேவன் நம்பிக்கை இல்லாத இடத்துல நம்பிக்கை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். அதை தான் சொல்கிறேன், வந்து பார், வந்து பார். நம்ம எங்கெங்கேயோ எதுக்கோ அறிமுகப்படுத்துகிறோம் சார். இந்த டாக்டரை போய் பாருங்கள், அங்கே போய் பாருங்கள், ஒரு டைம் வந்து பார்த்தா என்ன அப்படின்னு பல இதை அறிமுகப்படுத்தணும். இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன், வந்து பாருப்பா. நீ நாசரேத்திலிருந்து தான் நன்மை வருமானு பார்த்த, வா, உள்ளவா, என் வாழ்க்கையிலையா இந்த இடத்துலையா இப்படிப்பட்ட காரியத்தில் அற்புதம் நடக்குமா? நடக்கும். முதல்ல ஒரு இன்விடேஷன், வந்து பார். அடுத்து ஒன்று கர்த்தர் சொல்றாரு பாருங்க, வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்றார். அல்லேலூயா. சரி, நாத்தான்வேல் இயேசுவை பார்த்தாரா? இயேசு நாத்தான்வேலை அது முதல்ல பார்த்தாரா? நாத்தான்வேலும் பார்க்கல, இயேசுவும் என்ன செய்யல, பார்க்கல. ஆனால் இவரை குறித்து ஒரு சாட்சி சொல்றாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேல். அப்போ அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. எப்படி இருந்திருக்கு? கபடு அப்படின்னா என்ன அர்த்தம்? சூது, வாது, ஒன்றுமே என்ன செய்யாது, இல்லாததுக்கு பேர் தான் என்னது, கபடு. இப்போ நமக்கு எல்லாம் இருக்கும், நீங்கள் இல்லை. ரோசன்றது கேட்கவே வேண்டாம். ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கபடுன்றது எந்த, இப்போ ஒரு சின்ன பிள்ளை முன்னாடி ஒரு சின்ன பையன், எங்கள் அக்கா பையன் வந்தானே, அவனை 4 அறை போடுங்க, வராதில்லை அப்படின்னா சிரிச்சிட்டே வருவோம். இதுக்கு பேர் என்னது? நீங்களாம் இங்கேயே வந்துடாதில்ல போல அப்படின்னாலும் என்ன செய்வான், திரும்ப திரும்ப என்ன செய்வோம், வரும். இதை தான் ஆண்டவர் நம்மளை கம்பேர் பண்ணும்போது, ஒருவன் சிறு பிள்ளை போல. ஏன்னா அந்த பிள்ளைக்கு தான் என்ன இருக்காது. ஆமாம், நம்ம நிறையா படித்து பக்கம் பக்கமாக படித்து நியாயப்பிரமாணத்தில் கை கொண்டு மண்ணா போகிறக்கு கபடா உண்மையாக உத்தமாக உட்காந்துரும். சத்தம் வராது, தெரியும். அல்லேலூயா. இங்கே ஒரு வார்த்தையை கவனிக்கணும். நாத்தான்வேலை பார்த்து கபடற்ற உத்தம, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, உத்தம இஸ்ரவேலர். இஸ்ரவேலில் அத்தனை பேர் இருந்தான். பிலிப்பை பார்த்து சொன்னாரா? பைபிளில் 2 பேர்த்தை பார்த்து சொன்னார் உத்தமன். யோபை பார்த்து சொன்னார் உத்தமன். ஆண்டவர் இவனை பார்த்து சொல்றார் கபடற்ற உத்தமன். ஏன்னா இஸ்ரவேலில் நிறைய வேத பாரகர் இருந்தாருங்க, பரிசேயர் கூட்டம் இருந்தது.
ஆசாரிய கூட்டம் இருந்தது. இதெல்லாம் வெளியே நின்று ஜெபிக்க கூட்டுச்சு. ஆமென். நிறைய பேர் பாருங்க, ஜெபம் ஜெபம் வெளியே நின்று ஜெபம் பண்ணுவான், ஆனால் உள்ளே எப்படியா இருக்காது. ஆமாம், அங்கே வீதிகளிலே சந்தைகளிலே இப்படியே இருப்பாங்க. இவங்களெல்லாம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை அன்னைக்கே என்ன செஞ்சது, ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தில் இவன் இயேசுவை அறியாதவன், இயேசுவை பார்க்காதவன், நன்மை வருமான் கேட்ட இவருடைய வாழ்க்கையில் ஒரு பர்ஃபெக்ட்னஸ் இருந்தது. என்ன தெரியுமா? கபடு இல்லாமல் உத்தமமாக கர்த்தரை பின்பற்றினான். நல்லா கவனிங்க, அவன் அவ்வளோ பெரிய ராஜா. இவருடைய ஹிஸ்ட்ரியை குறித்து நான் படிச்சுக்கும் போது அவ்வளோ பெரிய ராஜ பரம்பரை. ஆனால் பிலிப்போடு பழகிறார். பிலிப்பு ஒரு மீனவரையா, கடற்கரையில் இருக்கிறவரையா, தான் ஸ்டேட்டஸை பார்க்கல, தான் அந்தஸ்தை பார்க்கல, எல்லாரோடையும் எல்லாமா இருந்தான். ஆமென். கொஞ்சம் இந்த ஆண்டில் நம்மளும் அப்படி மாறுவோம். உங்கள் ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் என்ன செய்யுங்க, இறங்குங்க. ஆமென். அங்கே தான் பிரச்சனையாக இருக்குது. நான் யார், நாங்கள் அன்னையிலேருந்தே இப்படி தான். ஆண்டவர் பாப்பார் ஒன்று அப்படியே வச்சுட்டு, அல்லேலூயா, கொஞ்சமாவது என்ன செய்வோம், மனம் இறங்குவோம். கபடற்றவர்களாய் உத்தமர்களாய். ஏன் ஆண்டவர் இந்த பர்ஃபெக்ட்னஸ் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணுறார் அப்படின்னா, உத்தமர்கள் தான் பூமியை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. யாருக்கு கர்த்தர் துணையாக இருப்பார் அப்படின்னா, உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருப்பார். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், ஏன் ஆண்டவர் இதை பர்ஃபெக்ட் இதை மென்ஷன் பண்ணுறாருன்னா, இவன் எல்லா காரியத்திலும் பர்ஃபெக்டாக இருக்கிறான்ப்பா, நம்மளை குறித்து கர்த்தர் ஒரு நாள் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் இந்த பர்த்திலேமையோ மேல் வீட்டு அறைக்கு போயிட்டார். ஜெபத்தில் என்ன செய்ய, சீசர்களோடு இணைஞ்சு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ஆமென், பாடுபட. நல்ல கவனிங்க, கடைசியில் இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தோமாவோடு சேர்ந்து நம்முடைய இந்தியாவுக்கும் அவர் மிஷினரியாக என்ன செஞ்சுருக்கிறாரு, வந்திருக்கிறாரு. ஹிஸ்ட்ரி இருக்குது. அல்லேலூயா. இவர் மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டார். அவர் ஒரு தேசத்தில் போய் அவருடைய எலும்புகள் இன்னும் இருக்கிறதாக சரித்திர கூறுகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக, ஆமென், அவர் மரிக்கவும் தன் ஜீவனை என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். உத்தமமாய் இந்த ஆண்டில் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளையாகட்டும், புருஷனாகட்டும், வீடாகட்டும், வேலையாகட்டும், சபையாகட்டும், ஊழியமாகட்டும், வாட் எவர் இட் மே பி, எல்லாத்துலேயும் என்னை உத்தமவனாய் நிறுத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா இந்த பூமியில் நான் கணக்கு தப்பாக எழுதிடலாம். கால்குலேட் பண்ணி ஆடிட்டரை வச்சோ, கணக்கு மேதைகளை வச்சோ கணக்கு என்ன செஞ்சுக்கலாம், டேலி பண்ணிடலாம். பரலோகத்தில் டேலியே ஆகாது. அவர் கணக்கே வேறு. யாரையுமே பார்க்காம, நாத்தான வேலை பார்க்காம, யாரையும் பார்க்காம அவ்வளோ பர்ஃபெக்டாக கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா, நம்மளை எவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சுருப்பார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உண்மையாக இருக்க இந்த ஆண்டில் உமக்கு உண்மையாக, ஆண்டவருக்கு மட்டும் உண்மையாக இருந்துட்டால் போதுங்க, மித்த எல்லா காரியத்திலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருவோம், நடக்க ஆரம்பிச்சிருவோம். இதுதான் கர்த்தர் கேட்குறார். நீ உண்மையாக இரு, பெரிய காரியத்தை காண்பாய். 3வது கடைசியாக சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே உன்னை கண்டேன் என்றான். அல்லேலூயா. ரியலி ஷாக். நீங்கள் பாருங்கள், யோசித்து பாருங்களேன். இவருடைய இதை முதல்ல பிலிப்பு தான் அழைச்சி கொண்டு வரார், வந்து பார். 2வது இவனை குறித்து எல்லாமே யார் சொல்லிட்டு இருக்கிறார்? இப்போ ஏசப்பா சொல்லிட்டு இருக்கிறாரு. சமாரிய ஸ்திரீயாவது பார்த்து சொன்னார். இவனை அங்கிருந்தே அடிக்கிறாரு. யூ ஆர் அ பர்ஃபெக்ட் மேன். அடுத்து சொல்றாரு, எப்படி நீர் அறிவீர், உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லட்டா, உண்டாக்கினவருக்கு எல்லாமே தெரியும். பக்கம் சொல்லுங்க, உண்டாக்கினவருக்கு, அவன் அவருக்கு மறைவானது. ஆமாம், இங்கே இருக்கிற கேமராவுக்கு மறைச்சிடலாம். அல்லேலூயா. இங்கே இருக்கிற நிறைய காரியங்களுக்கு மறைச்சிடலாம். எங்கள் அப்பாவுக்கு என்ன செய்யவே முடியாது, மறைக்கவே முடியாது, மறைக்கவே முடியாது. ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஆண்டு. அல்லேலூயா. யார் எங்கே போனாலும் தப்பிக்கவும் முடியாது. இப்போ நாத்தான் வேலை பார்த்து சொல்கிறார், அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே. இஸ்ரவேலுக்கு 3 அடையாளம் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 1, பிள்ளைகளை கர்த்தர் குறித்து சொல்லும்போது பிள்ளைகளை குறித்து ஒலிவ மர கன்றுக்கு பிள்ளைகளை என்ன செய்வார், ஒப்பிடுவார். திராட்சை கொடியை குறித்து சொல்லும்போது குடும்பங்களை குறித்து கர்த்தர், யோசேப்பு, கணிதரும், ஆமாம், குடும்பங்களை குறித்து சொல்லுவார். அத்திமரத்தை குறித்து சொல்லும்போது இஸ்ரவேலுடைய கோத்திரங்களை குறித்து, தனிப்பட்ட ஜீவித்து குறித்து கர்த்தர் என்ன செய்வார், சொல்லுவார்.
இப்போ இயேசு நம்ம அடிக்கடி சொல்லுவோம், அந்த கெத்செமனே ஜெபத்தை உங்கள் மத்தியில் நான் பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அவர் ஒவ்வொரு நாளும், அவர் பூமியில் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் அவர் அடிக்கடி எங்கே போய் ஜெபம் பண்ணார்? கெத்செமனேக்கு போய் ஜெபம் பண்ணார். நான் 2013ஆம் ஆண்டு நாங்கள் அந்த தேசத்துக்கு போனேன். அப்போ நாங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடே அன்னைக்கு, உயிர்த்தெழுந்த அன்னைக்கெல்லாம் கரெக்டாக அந்தந்த பிளேஸில் என்ன செஞ்சோம்? இருந்தோம். அப்போ அந்த கெத்செமனே தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அத்திமரம் தான் நிறையா இருக்கும். அந்த தோட்டத்தில் என்னது இருக்குது? நிறைய அத்திமரம் இருக்குது. அதனுடைய வேர் பயங்கரமாக பெருசாக கீழே இருக்கும். அதனுடைய உயரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சில அத்திமரம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனுடைய தடிமன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, பல மணி நேரம் ஏசி எங்கே உட்காந்துருக்கணும்? யூதருடைய பழக்கம் வந்து அத்தி மரத்தினே கீழே இருக்கிறது ஒரு பழக்கம். ஆமீன். அப்போ நல்லா கவனிங்க, ஒரு தனிப்பட்ட, இப்போ நம்ம ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் உட்காந்து என்ன செய்வோம்? வாசிப்பது நமக்கு பழக்கம். அது அந்த காலத்தில் இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆமீன். நமக்கு இருக்கும். ஆமீன். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபோன் எடுத்துகிட்டு டவர் இருக்கிற இடத்துலையா என்ன செஞ்சுருக்கோம்? அதுக்கு பவரே இருக்காது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, யூதனுடைய பழக்கம் என்னென்னா, ஜெபிக்கும் போதோ தியானிக்கும் போதோ எங்கே போய் உக்காந்துருவாங்க? அத்தி மரத்துக்கு கீழே. இப்போது நாத்தான்வேலுக்கு தவறாமல் ஒரு பழக்கம் இருந்திருக்கு. என்ன பழக்கம் இருந்திருக்கு? தியானிக்கிற பழக்கம். அத்தி மரத்துக்கு கீழே உட்காந்து என்ன செய்ய வேண்டிய பழக்கம் இருந்திருக்கு? ஜெபிக்கிற பழக்கம் இருக்குது. தானியேலுடைய வாழ்க்கையில் பாருங்கள், 3 வேளை இஸ்ரவேலுக்கு வந்து 3 வேளை என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அந்தி, சந்தி, மத்தியான வேளை. இந்த 3 வேளையும் ஜெபிப்பது கட்டாயம். தானியேலை பாபிலோனில் போய் சிறையாக போட்டதுக்கு அப்புறமும் அவன் கண்ணு பாபிலோனில் இல்லை. எங்கே இருந்தது? எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்திருக்க தான் செய்து வந்தபடியே. லிசன், இந்த வேர்டை கவனிக்கணும். 3 வேளை என்ன செஞ்சான்? செய்தான். ஆனால் நம்ம தவறாமல் 3 வேளை ஒன்று செய்வோம். பக்கத்தில் கேளுங்க, தவறாமல் என்ன செஞ்சிருவோம்? அதில் நமக்கு ரொம்ப கிருபை பெற்றவங்க என்ன தெரியுமா? பிரதர், நான் காலையில் சாப்பிடவே இல்லை பிரதர். இதை ரொம்ப வருத்தமாக ஃபீல் பண்ணி பேசுவாங்க. என் பிள்ளை 3 வேளையும் சாப்பிடவே மாட்டேங்குது பிரதர். ரொம்ப ஃபீல் பண்ணி நான் கேட்கேன், 3 வேளை சாப்பிட்டீங்க, சரி 1 வேளையாவது ஜெபம் பண்ணீங்களா? சாப்பிடாதது குறித்து பேசுகிறோம். எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிடாமையே போயிட்டார். நான் கேட்குறேன், சாப்பிடாமல் போகிறதுனால செத்தே போக மாட்டோம். சத்தம் வராது. அல்லேலூயா. நீங்கள் சாப்பிடாம இருந்து ஆண்டவர்கிட்ட உட்காந்து பாருங்கள், அது ஒரு பெரிய பலனாய் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு சில நேரத்தில் சுகர் வியாதி இருக்கப்பா, ப்ரெஷர் இருக்கப்பா. இந்த ப்ரெஷரை நினச்சா ப்ரெஷர் வரும், சுகரை நினச்சா சுகர் வரும், கர்த்தரை நினச்சா ஒன்றும் வராது. அல்லேலூயா. பலவீனம் இல்லாத மனுஷனே இல்லை. நான் கீழே விழுந்தப்போ செக் பண்ணது, அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு ஒருக்க கட்டாயம் செக் பண்ணாங்க. கர்த்தர் கிருபை செக்கே பண்ணலை. நானும் உயிரோடு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நானும் உபவாசிக்கிறேன். அதை காட்டிலும் நிறைய உபவாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். ஆமென். இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஆண்டில் என்னுடைய அத்தி மரத்தினுடைய வழக்கம் சரியாக இருந்ததான்னு கர்த்தர் கேட்குறார். எவ்வளோ பழக்கம் வழக்கம் இருக்குங்க. ஆனால் இந்த பழக்க வழக்கம் இந்த ஆண்டு கர்த்தர் சரிப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாத்தானுடைய கண் எப்படி திறக்கப்பட்டது தெரியுமா? அதை மட்டும் வாசித்து நான் முடிக்க போகிறோம். வாசிங்க அந்த 50வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இப்போ நாத்தானுடைய கண் என்ன செஞ்சிருச்சு? திறக்கப்பட்டது. நாத்தான்வேல் சொல்லுகிறார், நீ ரபி, நீ தாவீதுடைய குமாரன். இப்போ கண்ணு திறந்து, நீர் தான் ராஜா, நீர் தான் தெய்வம், உங்களை விட்டா வேற ஆளே இல்லை. அல்லேலூயா. முதல் வந்து பார்க்கும்போது, உத்தமமாக இருக்கும்போது, அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது என் கண், என் செவி, என் இருதயம் எல்லாம் திறக்கப்படும். எனக்கு முன்பாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். இப்போ இந்த 3 காரியம்தான். 1, வந்து பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க. 2வது, உத்தமனா எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணுமோ
எனக்கு கொடுத்த குடும்பம், பிள்ளை, ஊழியம், சபை, வாட் எவர் இட் மே பி, எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க எனக்கு கற்றுக் கொடுங்க. 3வது, அத்தி மரத்துடைய வாழ்க்கை கரெக்டாக இருக்கான்னு, என் ஜெப ஜீவியம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். இந்த 3 சரியாயிட்டுன்னா நான் கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாருடைய கண்களை மூடுவோம். இந்த நல்ல நாளிலே கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார்னா, ஒருவேளை நான் எதில் தவறு இருக்கிறேன்? நிறைய அழைப்புகள் கர்த்தர் கொடுத்துட்டும் அந்த அழைப்பில் தவறிட்டோமோ? எத்தனையோ காலிங் வந்து பார் மகனே, கமன் சீன்னு சொல்லி நிறைய ஊழியர்கள் மூலம், நிறைய வார்த்தைகள் மூலம் நம்ம கேட்டுட்டோம்ல. ஆனால் நமக்கு போகிறதற்கோ நிற்பதற்கோ நேரம் இல்லைன்னு சொல்லிட்டோம்ல. இதனால தான் என் காரியத்தில் பெரிய காரியத்தை பார்க்க முடியல. 2வது கர்த்தர் கேட்கிறார், எப்பா கபடற்ற உத்தம இஸ்ரவேல்ன்பா. இஸ்ரவேலிலே நாத்தான்வேல் கபடற்றவனாயிருந்தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேத பாரகர் இருந்தான், பரிசேயர் இருந்தான், நியாய சாஸ்திரிகள் இருந்தாங்க. ஜீவியம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிறைய பேர் அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் மறந்துட்டோம்ல. அப்பாட்ட போய் நின்று சில வேளை நம்மளை அறியாமலே கண்ணீர் விழுந்ததில்ல. இப்போ அந்த கண்ணீர் விழாமல் போயிருச்சுல்ல. இந்த ராத்திரியில் கர்த்தர் உங்க கூட பேசினார். எஸ் லார்ட், ஐ சரண்டர். என்னை ஒப்பு கொடுக்குறாப்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? எஃப் மட்டும். ஆமென். கண்களை மூடி எல்லா லெட் அஸ் ஆல் க்ளோஸ் யுவர் ஐஸ். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார்னா, லார்ட், ஐ சரண்டர். இந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நானும் பெரிய லார்ட், ஐ வாண்ட் டு see a glorious mighty things. நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தே. சொல்லுங்க அப்பா. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம், உம்மை நாட வந்த, உம்மை நாடி. சொல்லுங்க உம்மோடு. சொல்லலாமா? உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே. சொல்லுங்க உம்மோடு என்னாலும் உறவாட ஆண்டவரே, உறவாட செய்யுமே. என் தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு உம் பாதம் வந்தே. எந்தன் ஜெபவே உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தே. அப்பா, எங்களுக்கு கோட்டையாய் அரணாய் இருப்பதற்காக நன்றி. இந்த நல்ல நாளில் நீங்க எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையானது பிசாசனுடைய இருதயங்களை விட்டு, சிந்தனைகளை விட்டு புறக்கி விடாதபடிக்கு முத்திரை போட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எப்படி நாத்தான்வேலை அழைத்து ஈதிலும் பெரிதானவை என்று சொன்னீங்களே, கடந்த ஆண்டை காட்டிலும் முந்தினதை காட்டிலும் பெரிதானவை நாங்கள் பார்ப்பதற்கு எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும்.
நெருக்கங்கள், உபத்திரவங்கள் மாறட்டும் அப்பா. நீங்க உம்முடைய பிள்ளைகளுக்கு எஜமானனாய் நின்று நடத்துவீராக. அப்ரோஜனமற்றவர்கள் செய்ய வேண்டியதை மாத்திரம் செஞ்சிருக்கு. என் ஆத்துமாவே, என் உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும்